ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மேட் ஃபில்லிங் எம்போஸ்டாக ட்ரை பண்ண போகிறோம். ஸோ நான் அதுக்காக சர்க்கிளில் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து எம்ப்ராய்டரிங் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். ஸோ நம்ம பைப்பிங் த்ரெட்டு கொடுக்குறதுக்கு பதிலாக இதில் வந்து எம்ப்ராய்டரிங் த்ரெட் வந்து யூஸ் பண்ணி மேட் ஃபில்லிங் எம்போஸ்டாக வந்து ட்ரை பண்ணலாம். இப்போ இதில் வந்து நான் ஒவ்வொரு லைனுக்கும் இதே மாதிரி வந்து எம்ப்ராய்டரிங் த்ரெட் யூஸ் பண்ணி நம்ம இது மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். சப்போஸ் இந்த லைன் வந்து ப்ராப்பராக வரலன்னா நீங்கள் வந்து லைன் போட்டுக்கோங்க. லைன் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி நீங்கள் எம்ப்ராய்டரிங் த்ரெட்டை வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடு வரும்போது லைட்டாக வந்து இது மாதிரி ட்விஸ்ட் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு லூஸ் ஆகாமல் அந்த நூலெல்லாம் பிரிஞ்சு வராமல் இருக்கும். ஏன்னா வந்து ஸ்டிச் பண்ணும்போது பிரிஞ்சு வந்துச்சுன்னா நம்ம நீடில் வந்து மாட்டிட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி லைட்டாக ட்விஸ்ட் பண்ணிவிட்டு பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு சைடும் போட்டுக்கிறேன். நீங்கள் ஸ்டார்டிங் டு எண்டு கரெக்டாக முடிச்சுக்கலாம். எனக்கு அந்த சைடு வந்து பொசிஷன் கரெக்டாக வராதனால நான் ஃப்ரேமை வந்து திருப்பிட்டு இந்த சைடுலேருந்து கேமராலேருந்தே எடுத்திருக்கேன் நான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ நான் ஹாஃபாக போட்டதுனால எனக்கு சென்டரில் வந்து கரெக்டான லைன் கிடைக்கல. அதனால் நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரை கண்டினியூஸாக வந்து போட்டுக்கோங்க. இப்போ நம்ம எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சென்டரில் இருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சென்டரில் வந்து ஒரு 6 லைனுக்கு 2 ரோப்பாக இதே மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். லாக் வந்து எப்போவுமே நீங்கள் லைன் எப்படி வந்து ட்ரா பண்ணியிருக்கீங்களோ, எந்த ஷேப்பில் ட்ரா பண்ணியிருக்கீங்களோ அந்த ஷேப்லேயே வந்து நீங்கள் வந்து லாக் போட்டுக்கோங்க. அதை தவிர பக்கத்தில் வேறு எங்கேயும் லாக் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஷேப் வந்து வேறு மாதிரி இருக்கும். நான் இப்போ அந்த சர்க்கிளில் இருக்கக்கூடிய அவுட்லைன்லேயே தான் நான் வந்து லாக் வந்து போடுறேன். ஸோ அடுத்த லைனுக்கு வரும்போது அடுத்த லைனுக்கு மேலே பக்கத்தில் ஒரு குட்டியாக ஒரு லாக் போட்டுட்டு அடுத்த லைனுக்கு கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ நம்ம 2 ரோப்பாக தான் கவர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம ட்ரை பண்ணும்போது ஃபஸ்ட்டு 2 செகண்ட் 2 அந்த மாதிரி எடுத்திருக்கோம் இல்லையா. அப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒன்று விட்டுட்டு செகண்டும் தேர்டும் நெக்ஸ்ட்டு 4th 5th அந்த மாதிரி வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ போடும்போது உங்களுக்கு புரியும். இப்போ நான் வந்து ஒரு 6 லைன் வந்து இதே மாதிரி கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். 2 ரோ நம்ம எம்ப்ராய்டரிங் த்ரெட்டாக வச்சு இந்த மாதிரி வந்து லாக் போட்டுக்கலாம். ஸோ லாக் மட்டும் நீங்கள் ப்ராப்பராக பார்த்துக்கோங்க. நீங்கள் என்ன ஷேப்பில் ட்ரா பண்ணாலும் பரவாயில்ல, அந்த ஷேப்பில் வந்து கரெக்டாக லாக் வர மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. அது மட்டும் தான் இங்கே மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது. அதுக்கப்புறம் ஒரு மெயினான பார்ட் எங்கன்னா நம்ம இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போது 2 மேட் மாதிரி இருக்குது பாருங்கள், குட்டியாக ஒரு எம்போஸ்டாக இருக்குது பாருங்கள். அதுக்கு சென்டரில் வர மாதிரி நம்ம போட போகிறோம். அதனால வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செகண்டும் தேர்டும் ரோப்பு எடுத்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு 4th 5th ரோப் எடுத்து பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து 1 2 ரோப் எடுத்து நம்ம ஸ்டிச் போட்டிருப்போம். 3 4 எடுத்து போட்டிருப்போம் இல்லையா. ஸோ அது இல்லாமல் இப்போது அதுக்கு சென்டரில் வர மாதிரி நம்ம வந்து ரோப் எடுத்து பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு பார்த்தா புரியும். ஸோ இதையும் அதே மாதிரி 7 அல்லது 6 நீங்கள் எப்போ வந்து ஃபஸ்ட்டு போட்டிருக்கீங்களோ அதே மாதிரி அதே லென்த்தில் வந்து போட்டுக்கோங்க. நெருக்கமாக போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக அந்த மேட் ஃபினிஷிங் வந்து நல்லா எம்போஸ்டாக சூப்பராக ஃபினிஷிங் வந்து தெரியும். இந்த இடத்துல நான் லாக் போடுறேன் பாருங்கள். பக்கத்தில் ஒரு சின்னதாக லாக் போட்டு லைன்லேயே இன்னொரு லாக் போட்டு நான் அடுத்த லைன் கண்டினியூ பண்ணியிருக்கேன். இப்போ 6 லைன் முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்த லைன் நம்ம கண்டினியூ பண்ணுறது ஃபஸ்ட்டு நம்ம எப்படி பண்ணமோ அதே மாதிரி பண்ணணும். அதாவது ஃபஸ்ட்டும் செகண்டும் அந்த எம்ப்ராய்டரிங் த்ரெட்டை வந்து ஜாயின் பண்ணிவிட்டு போடணும். அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டிச் எப்படி போட்டோம் நம்ம அதே மாதிரி போடணும். நெக்ஸ்ட்டு 3rd 4th 5th 6 அந்த மாதிரி வரும். ஸோ இது ஒரு 6 or 7 லைன் நீங்கள் போட்டதுக்கப்புறம் அடுத்து வந்து நம்ம செகண்ட் எப்படி போட்டோமோ அதே மாதிரி போடணும். ஸோ ஒரு சைடு ஃபுல்லாக அதே மாதிரி போட்டு அடுத்த சைடும் அதே மாதிரி ஃபில் பண்ணுற மாதிரி வரும். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் மெயினாக வந்து இதே மாதிரி வந்து கண்டினியூ பண்ணணும். இன்னொரு விஷயம், நல்லா க்ளோஸ்டாக வந்து ட்ரை பண்ணணும். லாக் வந்து எங்கேயுமே மூவ் ஆகாமல் நம்ம போட்டிருக்க ஷேப்லேயே வந்து லாக் வர மாதிரி பார்த்துக்கணும். அவ்வளோதான் இது. நான் இப்போ ஒரு சைடு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ அழகாக மேட் ஃபினிஷிங் வந்திருக்கு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இது நம்ம ஃபில்லிங் ஸ்டிச் தான். எந்த இடத்துல ஃபில் பண்ணமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ட்ரா பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கலாம். உங்களுக்கும் ஆரி கிளாஸில் விருப்பம் இருந்தால் மறக்காமல் காண்டாக்ட் நம்பரை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். நம்ம பேசிக்லேருந்து அட்வான்ஸ் கிளாஸ் வர ஆரி கிளாஸ் வந்து எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ 999 ஃபீஸுக்கு நீங்கள் 6 months கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதில் பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வர ஃபுல்லாக கவர் பண்ணிவிடுவோம். கூடவே வாட்ஸ்அப் சப்போர்ட் இருக்குது. கூடவே நம்ம வந்து பிரைடல் ப்ளவுஸ் எப்படி போடணும்னு சொல்லிட்டு கிளியராக வந்து போட்டும் காமிச்சிருவோம். நெக்ஸ்ட்டாக வந்து நெட் கிளாத்தில் எப்படி ஒர்க் பண்ணுறது, நெக்ஸ்ட்டு வந்து கட் ஒர்க்கு, நெக்ஸ்ட்டு 3D ஒர்க்கில் எப்படி பண்ணுறது எல்லாமே டீட்டெயிலாக நம்ம வந்து ஷேர் பண்ணிவிடுவோம். ஸோ உங்களுடைய ஃப்ரீ டைமில் நீங்களும் ஒர்க் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டில் இருந்தே நீங்களும் வந்து ஏர்னிங் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க மறக்காமல் ஸ்க்ரீனில் தர நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து நான் இன்னொரு கலர் எடுத்திருக்கேன், கொஞ்சம் வந்து வேரியஸ் காமிக்கிறதுக்காக. இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணணும்னா, நம்ம
செகண்டாக போட்டோம் இல்லையா, அதாவது ரெட் கலரில் ஃபஸ்ட்டு போட்டுட்டு செகண்டாக ஒரு மாதிரி போட்டோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி போட போகிறோம். ஏன்னா வந்து ரெட் கலருக்கு மிட்லேருந்து எடுக்க போகிறோம். நம்ம மிட்லேருந்து எடுத்து அதாவது ஒரு ரோப்பை விட்டுட்டு 2 and 3 4 and 5 அந்த மாதிரி நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதே மாதிரி தான் இங்கே ஒரு 6 லைன் போட்டுட்டு அடுத்தது வந்து அதுக்கு மிடில் வர மாதிரி நம்ம போட்டால் போதும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எப்படி பண்ணோமோ அதே ஹாஃப் தான் செகண்டும் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அவுட்லைனாக வந்து பீடு கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நீங்கள் ஃபில்லிங்காக எந்த ஒரு இமேஜுக்கு வேணாலும் ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் பிக் வந்து ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.